Hello friends, this is Abhi from Abhi Creation. இப்போ நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னா நல்ல ஒரு Black கலர் saree, நல்ல ஒரு செமி ரா சில்கோட saree இருக்கு பார்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1000 rupees மட்டும் தான் வருது plain saree. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கசூதி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ கசூதி ஒர்க் வந்து எங்கேயும் ரொம்ப பண்ணுறது இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் அந்த ஸ்டைலில் பண்ணுறாங்க. ஸோ கசூதி ஒர்க் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப் நோட் எடுத்துக்கோங்க. கிராஃப் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எது மாதிரி டிசைன் வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம வந்து சின்ன டவர் மாதிரி போட்டிருக்கோம், அரும்பாக கனெக்ட் பண்ணி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இதை ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் ட்ரா பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம். ஜெராக்ஸ் வந்து நமக்கு என்ன மாதிரி சைஸஸில் வேணுங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸ் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 3 சைஸஸில் ஜெராக்ஸ் எடுத்திருக்கோம், 1, 2 அண்ட் இன்னொன்று ஒரு குட்டி சைஸ் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி சைஸஸ் சாரீக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி சைஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீடியம் சைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த டிசைனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த இருக்குது பாருங்கள், ட்ரேசிங் பேப்பரில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இதனால் என்ன ஆகும்னா கிராஃப் நோட்டு நமக்கு பாலாக போகாது. நமக்கு வேணுங்கிற சைஸஸ் வந்து சிறுசாக்குறது பெருசாக்குறது நம்ம தனியாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணி கார்பன் ஷீட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா டிசைனை வந்து சாரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், சாரியில் வந்து நம்ம டிசைனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த இது பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக நம்ம அழகாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ரெட் அண்ட் க்ரீன் கலர் சூஸ் பண்ணணும். பிளாக்குக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு வி சூஸ் ரெட் அண்ட் க்ரீன் ஆங்கர் த்ரெட்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாரீ பார்டர்ஸில் பூராமே நாங்கள் இப்போ இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இதுதான் போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்ல பிளாக் கலர் சாரீக்கு அதுக்குமா இந்த ரெட்டும் இந்த இதுவும் வரும்போது நல்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கட்டினாலும் சரி எல்லா ஏஜ் கேட்டகரிக்காரங்களுக்கும் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு சாரியை நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துடும். இதில் வேணும்னா நம்ம சீக்வன்ஸோ த்ரெட்ஸோ இல்லை பீட்ஸோ ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ஒர்க் அப்படி பண்ணியிருக்கிறதுனால இதில் எங்களுக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இது வந்து அப்படியே தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி அப்படியே வேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கஸ்டமைஸ் பண்ண டிசைன் எங்கேயுமே யார்கிட்டையுமே இருக்காது. இந்த கலெக்ஷன் நம்ம கிட்டத்தில் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சாரி இருக்கும். சாரியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் மனசும் வராது. இது பிளாக்ல போட்டிருக்கனால இது வந்து என்ன கலர் த்ரெட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம் தான், கிராண்டாக பண்ணலாம் கிராண்டாக பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளாக பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பழைய ஒர்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப நாங்கள் ட்ரெண்டாக ஃபேஷனாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாருக்கு இது மாதிரி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நல்ல பியூர் காஞ்சிபுரம் பட்டு சாரி, மேபி ஒரு பழைய பட்டு சாரியாக இருந்துச்சு அவுட் ஆஃப் ஃபேஷன் நினைக்கிற சாரியை கூட நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இப்போ ஃபேஷனபிளாக ட்ரெண்டாக போட்டு கூட கொண்டுட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் யாருக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.